வெல்கம் டு SBS டீச்சர்ஸ் ஆன்லைன் அகாடமி. இன்னைக்கு நம்ம கேம் 3ல பார்ட் 2 தான் பார்க்க போறோம். இந்த பார்ட் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பியில் கேட்டிருந்த அந்த சம்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கறோம். இப்போ நம்ம ரோல மினிமம் பார்க்க போறோம். ரோனா நமக்கு ஹரிசாண்டல் லைன் ஆல்ரெடி தெரியும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் நம்ம நேம் கொடுத்துக்குவோம். ரோக்கு நேம் A1, A2, A3, B1, B2, B3. ஓகே, இப்போ ரோல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்மாலர் நம்பர் எது 2. 2க்கு மேலே தலை மேலே ஒரு ஸ்டார் போட்டுக்குங்க. 2, 10, 7, Q. ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் வருது, இதில் Qங்கிறது என்ன நம்பர்னு தெரியாமல் நம்ம எதை ஸ்மாலர் நம்பர்னு சொல்கிறது அப்படின்னா நீங்கள் Qவை கன்சிடரே பண்ணாதீங்க. இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரில் எது ஸ்மாலர்னு மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். 7. நெக்ஸ்ட் ரோல 4 and 8, 4 is a smaller, right? ஓகே, ஃபைன். தென் இப்போ காலம் வைஸ் நம்ம பார்க்குறோம். காலம்னா நமக்கு வெர்டிக்கல் லைன் தெரியும். ஸோ காலமில் நம்ம மேக்ஸிமம் பார்க்கணும். ஸோ இங்கே காலம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 தான் மேக்ஸிமமாக இருக்குது. இங்கே 10 எழுதிக்கோங்க. அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா செகண்ட் காலமில் 7 மேக்ஸிமமாக இருக்குது, ப்ளஸ் போட்டு 7. அடுத்து 8 தான் மேக்ஸிமம், 8 எழுதிக்கிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ரோவில் மினிமமும் காலம் வைஸில் மேக்ஸிமமும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமினி கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமினி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச மினிமம்ல இருந்து ஒரு மேக்ஸிமம் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா நம்ம மேக்ஸிமினி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மேக்ஸின்னு போட்டுட்டு நம்ம கண்டுபிடிச்ச ஸ்மாலர் நம்பர்ஸ்லாம் எடுத்து எழுதிங்க. 2, 7, 4 ஃப்ரம் த ரோல இருந்து. இப்போ இதில் எது கிரேட்டர்னு பார்க்கணும். எது மேக்ஸிமம்? 7 தான் மேக்ஸிமம், எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது மினி மேக்ஸி பார்க்கணும். மினி மேக்ஸி வேல்யூ, மினி மேக்ஸி வேல்யூ, மினி மேக்ஸி வேல்யூ பார்க்குறோம். இது இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் நம்பர்ஸ்ல இருந்து மினிமம் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணும். 10, 7, 8. ஸோ இங்கே 10 தான் நம்மளோட மேக்ஸிமம். சாரி, நம்ம மினிமம் தான் கண்டுபிடிக்கணும், ரைட்டா? ஓகே, ஃபைன். ஸோ மேக்ஸிமம் வேல்யூலேருந்து மினிமம்னா 7. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமினி வேல்யூ மினி மேக்ஸி வேல்யூ ஈக்குவலாக கிடைச்சிருக்கு. ஸோ மேக்ஸிமினி இஸ் ஈக்குவல் டு மினி மேக்ஸி அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ வேல்யூ ஆஃப் த கேம்னு சொல்லுவோம். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேல்யூ ஆஃப் த கேம் which is equal to 7. ஓகேவா? ஃபைன், குட். இப்போ வேல்யூ ஆஃப் த கேம் நமக்கு 7 கிடைச்சிச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம், சேடில் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். சேடில் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். சேடில் பாயிண்ட் எங்க இருக்கு? இந்த 7 அப்படின்றது செகண்ட் ரோல செகண்ட் காலம்ல இருக்கு. அதாவது A2, B2ல இருக்கு. பட் we have to find the value of P and Q. ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிச்சு, நம்மளோட அக்கார்டிங் டு த கண்டிஷன் படி நமக்கு மினி மேக்ஸி இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமினி ஈக்குவல் டு 7 கிடைச்சிருச்சு. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா P லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7 ஆகும், Q கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7 ஆகும் இருக்கும். இதனோட ரேஞ்ச் P and Q 7ல தான் இருக்கும். அதாவது Q is greater than 7 and P is less than or equal to 7 இருக்கும். This is the value of P and Q. Clear? இது கொஸ்டின் பேப்பர் சம்முங்க. ஓகே, சரி. அடுத்த சம்முக்கு போவோம். lambda 6, 2. ஓகே, now you have to find the value of lambda. இந்த லாஸ்ட் சம் மாதிரியே தான் இதுவும். அங்கே P and Q கொடுத்துருந்தாங்க, இங்கே லாம்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ரோல நம்ம மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ லாம்டாவை கன்சிடர் பண்ணாதீங்க. இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர்ல எது லோயர் நம்பர்னு பாருங்க. 2 தான் லோயர் நம்பர், ஸ்டார் போட்டுக்குங்க 2. இந்த நெக்ஸ்ட் ரோல பார்த்தீங்கன்னா -1 தான் லோயராக இருக்கு. -1, -7 இது. ஸோ வி நோ தட் இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா கிரேட்டர் நம்பர் கேன் ஹாவ் அ ஸ்மாலர் வேல்யூ. ஸோ அப்போ -7 தான் நம்மளோட ஸ்மாலர் வேல்யூ. ஸோ -7. நெக்ஸ்ட் ரோல பாருங்க -2. ஆப்வியஸ்லி நெகட்டிவ் நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஸ்மாலர் தென் த பாசிட்டிவ் நம்பர். ஸோ -2. அடுத்து நம்ம காலம் வைஸ் பார்க்குறோம். காலம் வைஸ்ல கிரேட்டர் நம்பர் பார்க்குறோம். -1 and -2. -1 is a greater than -2, -1.
அடுத்து பாருங்க B2, அதாவது நம்ம காலம் 2ல பார்க்குறோம். 6 இஸ் அ கிரேட்டர், ப்ளஸ் போட்டுட்டு கீழே 6 எழுதிடுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ரோவில் பார்த்தோம்னா, தேர்ட் காலம்ல பார்த்தோம்னா +7 தான் வந்து கிரேட்டர், +7 எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸி மினி கண்டுபிடிக்கணும். மேக்ஸி மினி வேல்யூ. Maxi mini value is nothing but a number is maximum from the minimum number. -7 -2. So, இதில் maximum எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 is a maximum. So, 2 எடுத்து எழுதிக்கிங்க. அடுத்தது mini maxi. Mini maxi value. Mini maxi value na a number from the minimum number from the maximum number. -1, 6, 7. இதில் வந்து நம்ம எதை எடுக்கணும், மினிமம் நம்பர் எடுக்கணும், தட் இஸ் -1 எடுத்துக்கோம். ஓகே ஃபைன். அப்போ நம்மளோட வேல்யூ என்னது, லாம்டா. லாம்டா தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த லாம்டா அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா must be greater than or equal to -1 and less than or equal to +2. ஸோ நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூக்கும் மினிமம் வேல்யூக்கும் நடுவில் தான் நம்மளோட லாம்டா வேல்யூ இருக்கும். This is the way we have to find the unknown value from the game theory. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Once again, SBS Teachers Online Academy. Thank you for watching. Thank you for your patience. Thank you.